6000 யார் சொன்னா? நெல்லை மாவட்டத்தில் வெள்ள நிவாரணத் தொகையாக 1000 ரூபாய் வழங்குவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மக்கள் முற்றுகை போராட்டம் நடத்தினர். ராதாபுரம் அடுத்த உதயத்தூர் கிராமத்தில் மழையால் பாதிப்படைந்த மக்களுக்கு தலா 1000 ரூபாய் வழங்கியதாக கூறப்படுகின்றது. இதனால் அப்பகுதி மக்கள் தங்களுக்கு 6000 ரூபாய் வழங்க கோரி போராட்டத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து வந்த அதிகாரிகள் பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். 6000 ரூபாய் அறிவிச்சிருக்காங்க. ஆனால் செவ்வாய்க்கிழமை எம்எல்ஏ இங்கே சொல்லிட்டு போனது 6000 ரூபாய் அறிவிச்சிருக்காங்க. நீங்கள் 6000 ரூபாய் கொடுத்ததுக்கப்புறம் வாங்குங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் ரேஷன் கடையில் 1000 ரூபாய் தான் கொடுக்காங்க. எங்களுக்கு அந்த 1000 ரூபாய் வேண்டாம். எங்களுக்கு ஆடு மாடு இழந்திருக்கு. வீடு 6 வீடு எங்களுக்கு இடிஞ்சு போயிருக்கு. வயக்காடு ஃபுல்லாக அரிச்சிருக்கு. தண்ணியை இருந்து எங்களுக்கு வயக்காடும் அழிவாயிருக்கு. அதனால நாங்கள் இந்த 1000 ரூபாய் வச்சு நாங்கள் என்ன செய்ய முடியும்? இந்த 1000 ரூபாய் கொடுக்காட்டி என்ன? எங்களுக்கு 1000 ரூபாய் வேண்டாம். எங்க ஊருக்கு பார்பரமால்புரத்துக்கு 1000 ரூபாய் வேண்டாம். கேட்க அவ்வளவு பேரும் போலீஸ் வச்சு மிரட்டுறாங்க. தூக்கிட்டு போயிருவேன், உள்ள வச்சு அடைச்சிருவேன், எஃப்ஐஆர் போட்டுருவேன் அப்படின்னு சொல்றாங்க. எங்களுக்கு அந்த 1000 ரூபாய் வேண்டாம், நீங்களே வச்சுக்கிடுங்க. ஏற்கனவே பெண்களுக்கு 1000 ரூபாய் அறிவிச்சிருக்காங்க. அந்த 1000 ரூபாய் ரேஷன் கார்டுக்கு வரல. பாதி பேருக்கு காசே வரல. எதனால வரலன்னு தெரியல. இந்த காசை யார் அங்க அறிவிக்க சொல்லுதா? மாசம் 1000 ரூபாய் வர, அந்த 1000 ரூபாயும் வர மாட்டேங்குது. 6000 ரூபாய் கொடுக்கணும்னு சொன்னா அந்த 6000 ரூபாய் வர மாட்டேங்குது. அப்ப எங்க ஊர் என்ன கழிச்சு போட்ட ஊரா? எங்க ஊருக்கு தேவையே இல்ல. யாரும் ஓட்டு கேட்டு வராதீங்க.